இப்போ நம்மலாம் இருக்கிற இந்த கொங்கு நாடு, அது கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்த ஊர்களில் இது ஒன்று. அவர் சொன்னார், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க, இருக்குங்க சரியுங்க பார்க்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார், ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர். இப்போ நமக்கெல்லாம் இந்த நக்கீரர் கதை தெரியும்ல, பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே வாசனை உண்டா இல்லையான்னு ஒரு பெரிய பிரச்சனையை அவர் கிளப்பினார். இப்போல்லாம் கவிஞர்கள் யாரும் அந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறதில்லை. ஏன்னா பெண்களுக்கு கூந்தல் முதல்ல இயற்கையில் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. அவரை வாசனையை பற்றி அப்புறம் தானே கேள்விப்படணும். அதனால் இந்த கேள்வியெல்லாம் இப்போ யாரும் கேட்கறதில்லை. இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, பயில் எது கெழிய நட்பின் மயிலியல் சரியேற்று அறிவை கூந்தலும் நிறையவும் உழவோ நீ அறியும் பூன்னு ஒரு பாட்டு. இது நமக்கு எப்படி வந்துச்சுன்னா சினிமாவில் வந்ததுனால தான் தெரிஞ்சிச்சு. திருவிளையாடல் படத்தில் நம்ம பார்த்தோம். இந்த பாட்டை வச்சு விவாதம் நடந்தது. இயற்கையில் வாசனை கிடையாதுன்னு நக்கீரர் சண்டை போடுறார், இருக்குன்னு புலவராக வந்த சிவபெருமான் சண்டை போடுறார். கடைசியில் ஒரு லெவலுக்கு மேலே சிவபெருமானுக்கு கோபம் வருது, நெற்றிக்கண்ணை திறக்கிறார், நக்கீரர் எரிந்து போனார்னு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் படிக்கிறோம். ஆனால் கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வந்துச்சு, அதில் சிவபெருமான் கட்சி தோற்று போச்சு. நான் இப்படி தோற்று போயிட்டோமேனு வெக்கத்தை அப்படி தலை குனிஞ்சார் பாருங்க சிவன். அப்போ நெத்தியில் கண்ணில் இருந்த நெருப்பு எதிரப்பட்டுருச்சுங்கிறார். இவர் ஆக்சிடெண்ட்டான், கோவப்படலாம், ஒரு கண்ணை திறக்கலையாம். மங்கையர்தம் கூந்தலுக்கு வாசம் உண்டோ, மனம் என்பது இயற்கையிலே வருவதுண்டோ, தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசந்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூவனத்தை நுகர்ந்ததுண்டோ பொய் என்று நக்கீர புலவன் கூற, தங்கட்சி தோற்றதென தலைகுனிந்த தமிழ்ச்சொக்கன் திருக்கோயில் தழைத்த நாடு என்று எழுதுகிறார். மதுரை எப்பேற்பட்ட நாடாம், தங்கட்சி தோற்றதென தலைகுனிந்த தமிழ்ச்சொக்கன் திருக்கோயில் தழைத்த நாடு, வெண்பாவில் புகழேந்தி வாழ்ந்த நாடு, வேரடியில் தாலாட்டும் வைகை நாடு, கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு, கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு, விண்முட்டும் புகழ் சேர இலங்கை வென்ற வீரபாண்டியன் வாழ்ந்த வெற்றி நாடு, தண்ணீல குமரி எனும் தாய் வயிற்றில் சரஞ்சரமாய் முத்துக்கள் தவழும் நாடுன்னு எழுதினார். இப்போ நம்மலாம் இருக்கிற இந்த கொங்கு நாடு, அது கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்த ஊர்களில் இது ஒன்று. அவர் சொன்னார், சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான். ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க, இருக்குங்க சரியுங்க பார்க்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்திங்க உட்காருங்க, ஏ பையா பாயசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவையிலே விருந்து வந்தால் 6 நாள் பசி வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டினாலேயே சாகடிப்பார், ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், ஒப்பப்பா இவருக்கு வள்ளல் ஏழ்வர், உயர்வப்பா இவர் நெஞ்சம் ஊற்றும் தேக்கம்னு கோவையை பெருமைப்படுத்தி பாடியவர் கண்ணதாசன். அதான் சொன்னார், கவிஞர்களுக்கு ஏற்ற நகர், காதலருக்கு உகந்த நகர், தொழில் தேடி வருவோர்க்கும் துணையான கோவை நகர்னர். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஊருக்கு ஒரு தடவை கம்பர் வந்திருக்கார். அவர் யாரோ மாட்டக்கூடாத ஆழ்கையில் மாட்டிக்கிட்டார் போல். அவர் கடுப்பாகி நம்ம கொங்கு மாவட்டத்தை திட்டி ஒரு பாட்டு எழுதிட்டு போயிட்டார். ஊர்களோ பட்டி தொட்டி உண்பதோ கம்பஞ்சோறு, பேர்களோ பொம்மன் திம்மன் போட்டு காருலாம் கொங்கு நாட்டை கனவிலும் நினைக்கொணாதேன்னர். அப்படி கம்பர் ஏற்படுத்திய பழியை 20ஆம் நூற்றாண்டில் கவியரசு கண்ணதாசன் கோவையின் பெருமையை பாடி அந்த பழியை துடைத்தார் என்பதற்காக கோவை மக்களாகிய நாம் கண்ணதாசனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கும். ஆக
இந்த மண்ணை நேசித்தார், மக்களை நேசித்தார், சமயங்களை நேசித்தார். அவர் சொல்கிறாரு, அவர் மாதிரி சம்பாதிச்சவர்கள் கிடையாது. அவர் இறந்தபோது வலம்புரிஜான் சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதியைப் போல சம்பாதித்தார், இந்தியாவைப் போலவே கடன் வாங்கினார்னார். ஏன்னா அவர் கை காசை வச்சுக்க தெரியாது. அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இங்கே பாருப்பா, எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணால் நான் பழைப்பேன்னு எனக்கு தெரியும். நல்லா பொய் சொல்லி பேசி தெரிஞ்சேன்னா எனக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு நான் சூதாடி பார்க்கலாம், புகழ் கிடைக்கும். நான் அதெல்லாம் பண்ணல. ஏன் தெரியுமா? பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நிற்பனேல் பொருளப்பன் துணை கிடைக்கும், பொருளப்பன் துணையோடு சூதாடி பார்ப்பனேல் புகழப்பன் நிலை கிடைக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா? மெய்யப்பன் தன்னையே நம்பினேன், அவன் என்னை வீணப்பன் ஆக்கிவிட்டான். வினையப்பன் தன்னோடு விதியப்பன் என்பவன் வீட்டுக்கே வந்து விட்டான். மை அப்பும் கண்ணினால் அப்பனை அம்மை நீ வாங்கிக்கொள் வண்ணமையிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே என்று பாடிய கவிஞர் கண்ணதாசன். அதனால் வெறும் ஒரு சினிமா பாடலாசிரியர்லாம் பார்க்காம வாழ்வியல் உண்மைகளை தெய்வத்தின் பெயரால் முன்வைத்த ஒரு மாபெரும் கவிஞர் கண்ணதாசன். அதாவது தமிழில் நிந்தாஸ்துதின்னு ஒன்று உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புகழ்வது போல் இகழ்வது, இகழ்வது போல் புகழ்வது. அது காலமே புலவர் நல்லா பண்ணுவார். ஒரு தடவை பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பட்டு போனார். இவருக்கு என்னங்க பார்த்து கும்பிட்டு கன்னத்தில் போட்டுக்க வேண்டியது தானே. இவர் சொல்கிறாரு, இந்த கோயில் பெருமாள்லாம் நல்ல பெருமாள் தான். ஓ, இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. ஆமாய்யா, திருநாளும் நல்ல திருநாள் தான். நம்ம சாமி கோயிலுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்தார் பாருங்க, பருந்து கொத்திட்டு போகுதுன்ட்டார். இது கருட வாகனத்தில் போகிறத. பெருமாளும் நல்ல பெருமாள், அவர் தம் திருநாளும் நல்ல திருநாள், பெருமாள் இருந்த இடத்தில் இராமையினால் ஐயோ பருந்தெடுத்து போகிறதே பாருனர். அதே மாதிரி ஒரு நிந்தாஸ்துதியில் கண்ணதாசன் சிவபெருமானை பார்த்து சொல்கிறார், தில்லையிலே நீ வாழ. எங்கே வாழ சிவபெருமான்? தில்லையிலே நீ வாழ, திருப்பதியில் மால் வாழ, தென்மதுரை சொக்கன் வாழ, திருவாவினன்குடியில் ஒரு பாவி வாழ. யார்? முருகனை. திருவாவினன்குடியில் ஒரு பாவி வாழ, அவன் திருவாட்டி குன்றம் வாழ. திருப்பரங்குன்றம். தில்லையிலே நீ வாழ, திருப்பதியில் மால் வாழ, தென்மதுரை சொக்கன் வாழ, திருவாவி நன்குடியில் ஒரு பாவி வாழ, அவன் திருவாட்டி குன்றம் வாழ, எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ, எழில் காஞ்சி ஒருவன் வாழ, இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனை தேடி இலங்கு கணபதியும் வாழ. இப்போ இந்த லிஸ்ட்டை முதல்ல பாருங்களேன். தில்லையிலே நீ வாழ, நீங்கள் விரல் விட்டு கூட என்ன, தில்லையிலே நீ வாழ, திருப்பதியில் மால் வாழ, தென்மதுரை சொக்கன் வாழ, திருவாவினன்குடியில் ஒரு பாவி வாழ, அவன் திருவாட்டி குன்றம் வாழ, எல்லையிலே குமரி அவள் ஏகாந்தமாய் வாழ, எழில் காஞ்சி ஒருவன் வாழ, இடுவயிறு பெரிதாகி அரசமரம் தனைத்தேடி இலங்கு கணபதியும் வாழ. 8. இப்போ என்னையா சொல்ல வரேன்னா, அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் அங்கங்கே வாழ்றீங்க, தொல்லையிலே நான் வாழ, தொல்லையிலே நான் வாழ, தொடர்கதை போல் துயர் வாழ, வந்த விதி என்ன விதியோ, தோடுடைய செவியோடு மாடுடைய சிவனாரின் தொடர்பான நடராஜனே என்னார். இவ்வளோ அழகான பாடல்கள் பாருங்கள். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கை பூரா சொல்லி சொல்லி ரசிக்கக்கூடிய அருமையான பாடல்கள், தெய்வத்தின் பால் கொண்ட உரிமையினால் எழுந்த நிந்தாஸ்துதி பாடல்கள் இவையெல்லாம். இந்த தேசத்தை கண்ணதாசனை போல் நேசித்தவர்கள் கிடையாது. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பு இந்த தேசத்தினுடைய மேன்மையை சொல்லி சொல்லி பாடிய முக்கியமான கவிஞர்கள் தமிழில் 2 பேர். ஒருத்தர் மகாகவி பாரதி, இன்னொருத்தர் யார்? குத்தீட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடாரி மறுபுறத்தை பிளக்க வேண்டும், ரத்தம் வர தடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உடைத்து நலியத்திட்ட அத்தனையும் நான் பொறுத்தே அகிம்சை காத்து அனைவரையும் அதுபோல நடக்கச் சொல்லி அப்படின்னு பாடினவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. மறந்துடக்கூடாது அவரை. பாரதியார் அளவுக்கு அவர் புகழ் பெறவில்லைங்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் தேச விடுதலைக்காக பாடியவர் அவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்து நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். நாமக்கல் கவிஞர். இவங்கெல்லாம் விடுதலைக்கு முன்பு நம்ம சொல்கிறோமே நமது தேசம் புண்ணிய தேசம்னு, அதை மக்கள் மத்தியில் எடுத்து சொன்ன கவிஞர்கள். இதே வேலையை
இந்தியா விடுதலை பெற்ற பிறகு பாடிய கவிஞர் கண்ணதாசன். நான் 2 உதாரணம் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பாகிஸ்தான் இந்தியா போர் வந்தது. பொதுவாக போர் வந்தால் அரசரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புலவர்களை கூப்பிட்டு பரணி பாட சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கலிங்க யுத்தம் வந்தபோது பாடியது. ஆனால் பாகிஸ்தான் போர் வந்தபோது நம்முடைய இராணுவ வீரர்கள் எப்படி போர் புரிந்தார்கள் என்று பரணி பாடியவர் கண்ணதாசன். சினிமா பாட்டில் கூட இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் கை காசை போட்டு ரத்த திலகம்னு படம் எடுத்தார் விடுதலைக்காக, அது வேறு விஷயம். ஆனால் என்ன தெரியுமா எழுதினார், இந்த தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் தேசிய கீதத்தை, தாகூர் கொடுத்த தேசிய கீதத்தை பாடிவிட்டு பாகிஸ்தானை நோக்கி புறப்பட்டு போனார்களாம். கண்ணதாசன் எழுதுகிறார், தாகூர் வடித்து வைத்த தாய் வணக்க பாப்பாடி லாகூரை நோக்கி நமது படை முன்னேற்றம். சிந்துவில் ஒரு சேனை, சியால்கோட்டில் மறு சேனை, சந்து வழி பகை வந்த ஜம்முவில் ஒரு பெரும் சேனை, வந்து விளையாட வந்த வஞ்சகரை நாள் முழுதும் பந்து விளையாடுதல் போல் பாய்ந்து விளையாடுதம்மா அப்படின்னு எழுதினார். அவர் சொன்னார், தொட்டான் தொடப்பட்டான், துப்பாக்கி தூக்கி வந்து சுட்டான் சுடப்பட்டான், வேற்றகத்தை தங்கொடியே நட்டான் நடப்பட்டான், நாளாக நாளாக கெட்டானே அன்றி கிஞ்சித்தும் வாழவில்லை அப்படின்னார். எல்லாத்த விட ஒரு அடி அடித்தார். இந்த பாகிஸ்தான் தானே நம்ம மேல் சண்டை போட வருகிறது. எது இது பாகிஸ்தான்? இந்துஸ்தான் அன்று இட்டு வைத்த பிச்சையினால் வந்த ஸ்தான் தானே மதியிழந்த பாகிஸ்தான். தந்த ஸ்தான் தன்னை சரிபார்க்க இப்போது அந்த ஸ்தான் நோக்கி அனுப்பிவிட்டோம் சேனைகளினர். பறந்தவரை எங்கள் பாரதத்தின் தளபதிகள் காக்கை சுடுவது போல் காடு வெட்டி போடுதல் போல் சுட்ட கதை சொல்லி சுவைக்காத மக்கள் இல்லைன்னு அவ்வளோ சந்தோஷமாக பாடின. அதே மாதிரி சீனா போரெடுத்து வந்தது. சீன எதிர்ப்பு கவிதைகள் என்று எழுதினார் கண்ணதாசன். என்ன பாட்டு தெரியுமா அதெல்லாம்? அதாவது முதல்ல அவருக்கு வாழ்த்து எழுதுகிறப்ப எல்லாரும் வாழ்கன்னு எழுதுவார். பெற்றவர் வாழ்க, பெரியவர் வாழ்க, உற்றவர் வாழ்க, உறவினர் வாழ்க, கொற்றவன் கோட்டை கொடிமரம் வாழ்க, கொல்புலித்தானை கூட்டங்கள் வாழ்க, தானை தலைவர் தனித்திறம் வாழ்க, தலைவர் அமைச்சர் சால்புற வாழ்க, வங்கம் வாழ்க, மாரதம் வாழ்க, அங்கம் கலிங்கம் ஆந்திரம் வாழ்க, சிங்கத்தமிழர் செழிப்புற வாழ்க, செஞ்சோர் கேரள தீரர்கள் வாழ்க, கருநாடகத்தவர் கலிப்புற வாழ்க, கவின்மொழி தில்லி தலைநகர் வாழ்க, 7 மொழிகளும் இன்னிசை பாடுக, பாரத தேசம் பல நாள் வாழிய சொல்லிட்டு சொன்னார், எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தழைத்துயிர் வாழ்கன்னார். டேய், நீ ஊரில் நல்லா இந்த பக்கம் வந்துடாத. இப்போ எங்கள் பகைவர் எமை அணுகாமல் தங்கள் பூமியில் தழைத்துயிர் வாழ்கன்னு பாடினாரே, சீனாக்காரன் இப்போ சண்டை போட வந்துட்டானே, என்ன பண்ணுறது? அவர் சொன்னார், எங்கே பகைவன் எங்கே பகைவன் ஏறிவிட்டானா மலை மேலே, அங்கே பறந்து அவன் தலை கொய்து பங்கு வைப்போம் வா பதறாதே, திங்களும் வானில் திரிகிற வரையில் எங்களுக்குரிமை இன்னாடே, இதில் தங்கள் உரிமை சாத்திரம் சொல்வோன் எங்கு வந்தாலும் மண்ணோடே, யாரது வீட்டில் யாரது பாட்டு, சோரர்கள் வலையில் விழமாட்டோம், இனி வேறதிகாரம் பாரத நாட்டில் வேர் பிடிக்காது விடமாட்டோம் என்று சொன்னவர் கண்ணதாசன். நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் ஒரு தேசபக்தனுக்கு சிலிர்ப்பை ஊற்றக்கூடிய பாடல்கள். நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சங்கீத பாங்கு இருப்பது போல சீனாவுக்கு என்று ஒன்று உண்டு. அவங்க இந்த ராக் அண்ட் ரோல் பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அதே சந்தத்தில் அவர்களுக்கு பதில் தருவது போல் கண்ணதாசன் எழுதினார். சூ 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 என் லாய் தூ 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 மாசே தூ அப்படின்னு எழுதினார். சூடுபட்ட மாடு போன்று நாடு விட்டு நாடு வந்து கேடு கெட்ட வேலை செய்யும் சூ சூ சூ, கோடு விட்டு மேலும் வந்து கோழை போல ஓய்வு கொண்டு கோட்டை விட்டு ஓடப்போகும் சூ சூ சூ, அப்பனுக்கு பிள்ளை என்று தப்பி வந்து பிறந்து இன்று அடுத்த வீட்டில் சாக வந்த சூ சூ சூ, தங்கள் சோறு தீர்ந்ததென்று தரமிழந்து நெறியிழந்து எங்கள் சோறு தின்ன வந்த சூ சூ சூ. அது சீன எதிர்ப்பு கவிதைகள்லாம் அப்படியே ரத்தத்தில் சூட ஏற்றக்கூடிய கவிதைகள். எல்லாற்றையும் விட இந்த தேசத்தின் மேல் கண்ணதாசனுக்கு இருந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு உண்டு. இப்போ நம்மெல்லாம் சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 75. 50 வருஷம் முன்னால் 25 வருஷம் ஆனபோது விடுதலை வெள்ளி விழா கவியரங்கம்னு ஒன்று வச்சாங்க. அதில் ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு தலைப்பு.
ஒருத்தர் காந்திஜி, ஒருத்தர் நேருஜி, ஒருத்தர் பாரதி, ஒருத்தர் திலகர், ஒருத்தர் வஉசி, இப்படி பாடிக்கொண்டே போகலாம். ஆனால் கண்ணதாசனுக்கு என்ன தலைப்பு கொடுத்தாங்க தெரியுமா? பெயர் தெரியாத தியாகிகள். இப்போ இந்த முத்துக்கவுண்டூரில் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தியாகிகள் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது வாய்ப்பு இல்லாதவங்களும் இருந்திருப்பாங்க. கண்ணதாசன் சொல்கிறார், ஊரறியோம் பேரறியோம், உறங்கிவிட்ட கதை அறிவோம், சீரறிவோம் திறமறிவோம், தியாகத்தின் சிறப்பறிவோம், ஆங்காங்கே மாண்டவர்கள் 1000 பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ இதோடு நிறுத்திட போகிறாருன்னு நினச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த மண்டபம் இருக்குது, சுதந்திர இந்தியாவை இதுபோல் ஒரு மண்டபமாக அவர் கற்பனை பண்ணுறார். முன்னால் ஒரு பெரிய தூண் நிற்குது, அது காந்தி. பக்கத்தில் ஒரு முற்றம் இருக்குது, நேரு. இந்த பக்கம் ஒரு அலங்கார விளக்கு, திலகர். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தெரிஞ்ச ஆட்களை சொல்லிடலாம். ஆனால் இந்தியாங்கிற சுதந்திர மாளிகை இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாளிகையில் பெயர் தெரிந்த தலைவர்களைத்தான் நம்ம வெளியில் கொண்டாடுறோம். கண்ணதாசன் சொன்னார், இன்றிங்கே வானுயர எழுந்திருக்கும் மாளிகைக்கு தன் எலும்பை தந்தவர்கள், சதை ரத்தம் கொடுத்தவர்கள். யார்? பேர் தெரியாத தியாகிகள். அஸ்திவாரங்கள் என் அடியினிலே தூங்குகிறார். மாளிகைக்கு மையிடுவோம், மாணிக்க கதவிடுவோம், ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம், கண்ணாடி பதித்திருப்போம், கலைவிளக்கும் ஏற்றி வைப்போம், முன்னாலே முகப்படுத்து முத்துப்போல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவி பிறக்குமாறு செய்வோம். அத்தனையும் மாளிகைக்கே, அலங்காரம் மாளிகைக்கே. அஸ்திவாரங்களுக்கு அலங்காரம் யார் புரிந்தார்? தாங்குகின்ற பூமி இது, தாங்கியதே நம்மை என்று தங்கப்பாவாடை கட்டி தளதளக்க பார்த்தோமா? மண் தானே மண் என்று மாறி மிதித்திருப்போம். அப்படித்தான் அரசியலில் அடிப்படையாய் நின்றவரும் செப்பரிய பேர் கூட தெரியாமல் தூங்குகிறார். தாயார் அழுதிருப்பார், தம்பியர் துடித்திருப்பார், வாயார முத்தமிட்ட மனையாளும் வாய்ந்திருப்பாள். நாடே அழ வேண்டும் நல்லவர்கள் செத்ததற்கு, யாரே அழுதார்கள் அஸ்திவாரங்களுக்கு. அடுத்தொன்று சொன்னார், அழ வேண்டும் நீங்கள் என்ற அவர்தம் உயிரை விட்டார். விழ வேண்டும் வெள்ளையர்கள் வெண்கலத்தில் தம் உடலும் விழ வேண்டும் என்பதன்றி விழா வேண்டி சாகவில்லை. தன்னை அடித்ததனால் தாயகத்தை செழிக்க வைத்த மன்னர் குலங்களவர், மாணிக்க கற்களவர். ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? ரொம்ப தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணதாசன் சொன்னார். ஏன் தெரியுமா? உண்மை வரலாற்றை உளந்திறந்து பாடி வைத்து பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே யாரும் இல்லை. இன்றும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான். மண்ணாண்ட கிளைவ் முதல் மவுண்ட்பேட்டன் பிரபு வரை படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோம். பகத்சிங்கின் வரலாறோ, பாபாஜி வரலாறோ, சுகதேவன் வரலாறோ, சூரியதேவ் வரலாறோ, அகமத் ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே என்று கண்ணதாசன் எழுதுகிற போது அந்த பழைய பெருமையை நிலைநாட்ட முடியாதவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டிய அவசியத்தை அந்த கவிதை நமக்கு காட்டுகிறது. தேசத்தை அந்த அளவிற்கு நேசித்தவர் கண்ணதாசன். நீங்கள் அவர் பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக சில விஷயங்கள் இருக்கும். அந்த இசையை கேட்குற வேகத்தில் நம்ம மறந்துடுவோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, கேபிஎஸ் பாடின பாட்டு கொடுமுடி கோகிலம். புதியது என்றும் புதியது உனைப்பாடும் பாடும் பாடல் என்றும் புதியது. முருகனை பற்றி ஔவையார் பாடுற மாதிரி கவிஞர் எழுதுகிறார். அதுக்கு முன்னால் இருக்கிற பாட்டெலாம் ஔவையார் எழுதுனது. இனியது எது, பெரியது எது, கொடியது எது, சிறியது எது, சிறியது கேட்பின் வரி வடி வேலோய் சிறிது சிறிது, அதெல்லாம் ஔவையார் பாட்டு. ஆனால் இந்த புதியது அப்படிங்கிற பாட்டு யார்? கண்ணதாசன் எழுதினார். அதில் ஒரு 2 வரி வரும். நீங்கள் தான் எனக்கு இப்போ பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல போகிறீங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டேன். திங்களுக்கும் ஞாயிறுக்கும் கந்தன்மேனி புதியது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது. சரி, அது புரியுது. அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு அந்த 6 குழந்தைங்க பண்ண விளையாட்டு புதுசாக இருந்துச்சு.
உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியதுன்னர். என்ன அர்த்தம் அதுக்கு? சிவபெருமானுக்கு வேலும் புதுசாக மயிலும் புதுசாக. ஏன் சிவபெருமான் வேல் மயிலெலாம் பார்த்ததே கிடையாதா? இல்லை சிவபெருமானுங்க முழு முதல் பரம்பரை உலகத்தை படைச்சப்ப வேல் மயிலாம் இல்லாமலையா இருந்தது? ஏன் அப்படி சொன்னார் கவிஞர்? உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது, உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியது, முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. இப்போ இந்த பாட்டெலாம் கேட்குறப்ப இப்படி மனசு அதுக்குள்ளே புகுத்தணும். இது ஏன் இப்படி இருக்கும்? சும்மா ஏதோ காதலை வாங்கிட்டு போகக்கூடாது. இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கே பாருங்கள், சிவபெருமான் இப்போ பிரம்மாவை என்ன கடவுள்னு சொல்கிறோம்? திருமால் சிவன் அழிக்கும் கடவுள், அதான் காடுங்கிறோம். காட்னா என்ன அர்த்தம்? காட்னா நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல. ஜீனா ஜெனரேட்டர், ஓனா ஆப்ரேட்டர், டீனா டெஸ்ட்ராயர். இவன் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டெஸ்ட்ராயர்னு தனியாக சொல்லாமல் அந்த முதல் எழுத்தை சேர்த்து காட்ன்ட்டான். இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வச்சோம். அப்போ சிவபெருமானுடைய வேலை என்ன? அழிக்கும் கடவுள். அவர் கையில் இருக்கிற சூலாயுதம் என்ன பண்ணும்? அழிக்கும் இல்லையா? ஆனால் முருகன் கையில் ஒரு வேலாயுதம் இருக்குது. சூரபர்மா எதிர்த்து நின்னான். அவன் வெவ்வேறு ரூபம் எடுத்தான். கடைசியில் மாமரமாக நின்னான். மாமரத்து மேலே அவர் வேலை ஏவினார். அது ரெண்டாக பிளந்து ஒன்று சேவலாகி ஒன்று மயிலாகி அவனை தாக்க வந்தது. அதை அடக்கி சேவலை தன்னுடைய கொடியாக கொண்டார், மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டார். இப்போ சிவபெருமான் பார்க்குறாரு, பொதுவாக வாகனம்னா அழிக்க தானே செய்யணும், ஒரு ஆயுதம்னா. ஆனால் இவரோட ஆயுதம் பாரு, மாமரத்தை சேவலாகவும் மயிலாகவும் உருவாக்குது. அப்போ இத்தனை நாள் அழித்தே பழகியது சூலாயுதம், பகைவனை கூட வணங்கத்தக்கவனாய் மாற்றக்கூடியது வேலாயுதம். உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியதுன்ட்டார். அந்த ஒரு வரியில் எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 8ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஆள் எழுதின பாட்டு தான். எவ்வளோ ஆழமான விஷயத்தை அதுக்குள்ளே வச்சாருன்னு பாருங்கள். உனது தந்தை பரமனுக்கோ வேலும் மயிலும் புதியது, முருகா உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது.